திருவானைக்காவில் ஆதிசங்கரர் வந்த பொழுது அகிலாண்டேஸ்வரி வாராகி தேவியாக உக்கிரமாக இருக்க இரு காதுகளில் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் பதித்தார் ஆதிசங்கரர். மேலும் எதிரே ஒரு பெரிய விநாயகரை பிரதிஷ்டை செய்தார். தன் மகன் கணபதியை பார்க்க தேவியின் உக்கிரம் தணிந்ததாம். முருகன் தான் உலகை சுற்றி வர தனக்கு பழம் கிடைக்கவில்லையே என்றதால் கோபத்துடன் அழகன் கோமனாண்டி தண்டபாணியாய் பழனிமலையில் நின்றான். சிவபார்வதி வந்து பழம் நீ என்றனர். கோபம் தணியத்தான் அடிக்கடி அபிஷேகங்கள். மேலும் தாரக கிரௌஞ்ச சூர பத்மாதியரை சம்ஹரித்த ஆறுமுகன் தனது உக்ரம் தணியாததால் திருத்தணிகை வந்து அங்கு அமர்ந்தான். ஆதலால் அங்கே இன்று வரை சூரசம்ஹாரம் என்பதே கிடையாது. ஆனைமுக அண்ணன் தன் தம்பிக்கு ஆறுதல் கூறி மனம் தனி, கந்தனே சாந்தமடை, தெய்வ யானையை மணந்தனி, விருப்பப்படி வள்ளியையும் மணந்து மனம் குளிரப்பா என்று தானும் ஆறுமுகம் கொண்டு பழனியில் அமர்ந்தாராம். இதுவே ஆறுமுக விநாயகர் தோன்றிய கதையாக அமைந்துள்ளது. தொடர்கிறார் எலுமிச்சம்பழ பிரிய விநாயகர்.